புதுமை படைக்கும் மருத்துவ உலகின் பயணத்தில் மெட்னோவா 2026 இணைந்திருங்கள். ரொட்டேரியன் AKS டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அழைக்கிறார். ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்களோட பிறந்த நாளையொட்டி ஒட்டேரியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அமைச்சர் வன்னியரசு மரியாதை செலுத்தி அந்த காட்சிகள் வெளியாயிருக்கு. அதற்கு பிறகு செய்தியாளர்களையும் சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்ப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அந்த கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள் துரோகம் இழைத்து விட்டதாக அவர்கள் தொடர்ந்து அவதூறு பரப்பி வருகிறார்கள். அதற்கு விடையறுக்கும் வகையில்தான் யார் துரோகம் இழைத்தது என்கின்ற கேள்வியை தலைவர் அவர்கள் முன்வைத்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் துரோகம் இழைத்தமா அல்லது திமுக துரோகம் இழைத்ததா என்பது நாட்டுக்கு தெரியும். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தை எழுப்பும் போதே அவர்களாகவே அதை கொடுத்திருக்க வேண்டும். ஆட்சியிலே பங்கு, அமைச்சரவையிலே பங்கு அவர் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அதற்கான வாய்ப்பு வந்த பொழுது நாங்கள் அமைச்சரான பிறகு, அமைச்சரவையில் பங்கெடுத்த பிறகு இந்த விமர்சனத்தை வைப்பது என்பது எந்த வகையில் சரியாக இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான அந்த கொள்கை, அந்த தலைவர் மீது, மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பெருமையோடு சொல்லக்கூடிய அந்த ஆளுமை மீது, அந்த தலைவர் மீது எப்போதுமே விடுதலை சிறுத்தைகளுக்கு மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. கடந்த காலங்களில் நாங்கள் எப்படியெல்லாம் உடன் இருந்தோம், எப்படியெல்லாம் செயல்பட்டோம் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது மிகுந்த அவதூறுகளை பரப்புவது என்பது ஆற்றாமையின் வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்க முடிகின்றது. ஆக அந்த நிலைப்பாட்டை அவர்கள் மேற்கொள்வார்களானால், தொடர்ந்து மேற்கொள்வார்களானால் தகுந்த பதிலடியை விடுதலை சிறுத்தைகள் கொடுப்போம் என்பதை மட்டும் திமுகவுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆராசா போன்றவர்கள், அங்கே இருப்பவர்கள் அவரவர்கள் வேலையை பார்த்தால் போதும், எங்களுக்கு ஆலோசனை சொல்ல தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கே வழிநடத்தக்கூடியவர்கள், தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள், தமிழ்நாட்டின் திசை வழியை தீர்மானிக்கக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். நாங்களே மையம் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவதற்கான காரணம், அரசியல் களத்தில், கோட்பாட்டு களத்தில் எப்பொழுதும் சமரசம் இல்லாமல் பாஜக, RSS, சங் பரிவார கும்பலுக்கு இன்றைக்கும் நாங்கள் சிம்மசொப்பனமாக இருப்பவர்கள். யாரும் எங்களுக்கு ஆலோசனை சொல்ல தேவையில்லை. ஆகவேதான் மீண்டும் சொல்கின்றோம், இன்றைக்கு இருக்கின்ற இந்த களத்தில் திராவிட முன்னேற்றம் நேற்றைக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் அந்த விருதுகள் வழங்கும் விழாவில் மிக தெளிவாக உரையாற்றியிருந்தார்கள். தலைவருடைய உரைக்கு நான் கோனார் உரை எழுத முடியாது. இல்ல, அதுதான் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அந்த அவருடைய உரையே எளிமையானது. நான் அது தனியா ஒரு கோனார் உரை எழுத முடியாது. அதனால அந்த அவருடைய உரைக்குள் எல்லாமே இருக்குது. திரும்ப ஒரு முறை அந்த உரையை நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். இல்ல, எல்லாருமே இந்த டைட்டில் கார்டு இல்லைன்னா ஒரு கார்டு போடுறதை மட்டும் வச்சு தயவு செய்து கொஸ்டின் பண்ணாதீங்க. இன்னைக்கு அது குறித்தும் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. ஏன் நான் இன்னைக்கும் நட்புறவோட இருக்கிறோம், அமைச்சரவையில் நாங்கள் பங்கெடுத்ததுக்கான காரணம் என்ன, ஏன் நாங்கள் திமுக தான் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தொடர்பாக அவர் தெளிவுபடுத்துறாரு. இப்போ இன்னைக்கு காலையில் ரெட்டமலை சீனிவாசனுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி அங்கே காந்தி மண்டபத்தில் நடைபெற்று அது தெளிவுபடுத்தியிருக்கிறார். தயவுசெய்து ஊடகவியலாளர்கள் முழுமையாக அந்த பேட்டியை மீண்டும் ஒரு முறை பாருங்க, அல்லது அதை ஒளிபரப்புங்க. இதுதான் எங்களுடைய தலைவர் அவர்களுடைய நிலைப்பாடு, கட்சியுடைய நிலைப்பாடு. முழுமையா இந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். திரு ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய பிறந்த நாளையொட்டி அவருடைய நினைவகத்துக்கு சென்றிருக்காங்க. திரு ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா 1945ஆம் ஆண்டு அவர் மறைந்தார். அவர் காந்தியடிகராலும் சரி, அம்பேத்கர் அவர்களோடும் சரி ரொம்ப நெருங்கி பழகியவர். காந்தியடிகளோடு அவர் தென்னாப்பிரிக்காவில் பணி செஞ்சவர். அது மட்டும் இல்லாமல் இங்கே
ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்தவர். அவங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், அவங்களுக்கும் அந்த நில உரிமைகள் கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும், சமூக நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி லண்டனில் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் அவர்களோடு சேர்ந்து இவங்க எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத லோக்கல் பிரச்சனையை சர்வதேச அளவிலையும் எடுத்துரைத்தார். அன்போடு அவரை தாத்தா என்று அழைப்பார்கள். அரசியல் தலைவர்கள்லாம் இன்றைக்கி அவருடைய நினைவிடத்திற்கு சென்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. புதுமை படைக்கும் மருத்துவ உலகின் பயணத்தில் மெட்னோவா 2026 இணைந்திருங்கள். ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் அழைக்கிறார்.